نبود میزنم در آجت جان. வணக்கம். ஒரு மனிதருடைய கடைசி ஊர்வலம் எப்படி இருக்கு? இந்த காட்சியை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரியும். கால் வைக்க இடம் கூட கிடையாது. அங்க வந்த நபர்களை என்ன கூட முடியாது. ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியோடைய கடைசி ஊர்வலத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 4 மாதம் கழித்து இவருடைய கடைசி ஊர்வலம் எந்த அளவில் நடக்கிறது என்று நீங்க பாருங்க. அங்க வந்த மக்கள் எப்ப வேணாலும் அவர்கள் தலையில் மிசைல் வந்து விலகலாம் என்கிற அந்த அச்சம் இருக்கும் போது கூட அச்சமே இல்லாத ஒரு மகாவீரருக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய கடைசி சடங்கு. சாதாரணமாக என்னையும் நீங்க அமர்ந்து கொண்டு பேசும்படி நீங்க பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு என்னுடைய கால்கள் நடுங்கு, என்னுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. என்னால் அந்த சேரில் அமரக்கூட முடியவில்லை இந்த காட்சிகளை பார்த்தது. The Rooster News in entire team இந்த வழியாக அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய அந்த கடைசி ஊர்வலத்தை உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அயத்துல்லா அலி கமேனியோடைய இந்த ஊர்வலத்தை நீங்க பார்த்தீர்கள். அமெரிக்கா, இஸ்ரேல், நேத்தன்யாஹூ, டொனால்ட் ட்ரம்ப் உடைய அனைத்து ப்ரொபகண்டாக்களையுமே ஒவ்வொன்றாக திமிசமாக்கி விட்டது, அழித்து விட்டது. இந்த கடைசி ஊர்வலத்தை நீங்க பார்த்தீர்கள். அங்க காஃபின்ஸ்கள் வைக்கப்பட்டது. அதுல நடுவுல இருக்கக்கூடிய காஃபின், அதன் மேல இருக்கக்கூடிய அந்த தலப்பா, அயத்துல்லா அலி கமேனியோடைய அந்த தலப்பாவை அங்க வைத்திருந்தார்கள். அருகே இருக்கக்கூடிய இன்னொரு காஃபின் ஜஹரா ஹதத் அதில், அவருடைய மருமகள் முஸ்தபா கமேனியோடைய மனைவி, அவருடைய காஃபின். இன்னொரு பக்கம் அதற்கு பக்கத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அயத்துல்லா அலி கமேனியோடைய மகள் மற்றும் மருமகன் அவர்களுடைய சவப்பெட்டியும் அங்க இருக்கு. அந்த சின்னமா ஒரு சவப்பெட்டி இருக்கு இல்லையா, இது 14 மாதங்களான அயத்துல்லா அலி கமேனி அவருடைய பேத்தி. வெறும் 14 மாதங்கள். இந்த அனைத்து நபர்களுடைய வீர மரணம். எப்ப எங்கிருந்து வேணாலும் மிசைல் அட்டாக் நடக்கலாம் என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட பின்பு கூட அங்க மக்கள் எந்த அளவில் கூடியிருக்கிறார்கள். எங்களுடைய வீரருக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வீர அஞ்சலி என்கிற அந்த விஷயம், இதை டொனால்ட் ட்ரம்பாலும் புரிந்து கொள்ள முடியாது, நேத்தன்யாகுவாலையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையையே முடித்து விடுவார்கள் இந்த மக்களுடைய அன்பை, இந்த மக்களுடைய அந்த வீரத்தை புரிந்து கொள்வதற்காக. ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய அந்த கடைசி ஊர்வலத்துடைய ஒரு சில காட்சிகளை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள். இந்த வீடியோ முழுக்கவும் நாங்கள் பக்கத்துல அந்த வீடியோ காட்சிகளை போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை நான் பேசாமலேயே அமைதியாக கேளுங்கள். ஒரு நிமிடத்திற்கு உங்களுக்கு புரிய வரும். இது மக்கள் கூட்டம் அல்ல, இது ஒரு கடல் போன்று தெரிகிறது. பாருங்க. نبود میزنم در آجت جان. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. அயத்துல்லா அலி கமேனி வீரமரணம் அடைந்தாரா, அந்த வீரமரணம் வழியாக கர்பலா போய் சேர்ந்தாரா என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. அயத்துல்லா அலி கமேனியோடைய இந்த கடைசி ஊர்வலம் 1346 ஆண்டுகள் முன்பு அப்போ நடந்த ஒரு மிக பெரிய ஊர்வலம் போன்று தெரிகிறது. இந்த ஊர்வலத்தில் ஈரானின் கொடியுடன் இன்னொரு கொடியை பார்க்கிறீர்கள், சிவப்பு வெள்ள நிற கொடி.
இந்த கொடியில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை யா ஹுசைன், இமாம் ஹுசைன் ஆஃப் கர்பலா. அவருடைய கடைசி ஊர்வலத்திலும் இதே போன்ற கொடிகள் தான் இருந்ததா. 1346 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் ஒரு முறை அதே காட்சிகளை ஈரானின் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இமாம் ஹுசைன் எப்படி வீரமரணம் அடைந்தாரோ அதே போன்ற வீரமரணத்தை அயதுல்லா அலி கமீனி அவர்களுடைய இந்த வீரமரணம் எடுத்து காட்டியிருக்கிறது. அவருடைய கடைசி ஊர்வலம், அவருடைய சவத்தை இதே சிவப்பு வெள்ள நிற யா ஹுசைன் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த கொடியில் அவரை சுற்றி அதற்கு மேலதான் ஈரானின் கொடியையும் போட்டிருக்கிறார்கள். ஜமீர் அப்பாஸ் ஜாஃபரி ஒரு இந்தியர் ஈரானில் வசித்துக் கொண்டிருக்கிறார். அங்க நடந்தது என்ன என்கிற விஷயத்தை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். கேளுங்கள், ஹிந்தியில பேசுறார். அதற்கான தமிழ் மொழி மாற்றத்தை நாங்கள் கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. जो हैं बहुत गमगीन थे, लेकिन साथ ही में लोगों के अंदर एक रिजॉल्व भी था। तो जैसे आपने रेड फ्लैग देखा, वो रेड फ्लैग निशानी थी कि हम लोग जो हैं वो इंतकाम लेंगे। जैसे इमाम हुसैन अलैहिस्सलाम की शहादत के बाद कहा गया कि इंतकाम लिया जाएगा, उसी तरीके से ये भी था कि रेड फ्लैग इंतकाम की निशानी है। इंतकाम यानी रिवेंज। रिवेंज के लिए लोग कह सकते हैं कि रिवेंज तो बुरी चीज़ है, रिवेंज नहीं लेना चाहिए, लेकिन यहाँ पर जो फिलॉसफी है वो ये है कि अगर आप जालिम से बदला नहीं लेंगे तो जालिम की जुर्अत बढ़ जाती है। जिस तरीके से वो कोई भी कंट्री में हमला करके किसी भी कंट्री के लीडर को मार सकते हैं, जब तक उनका मुकाबला न किया जाए, उनको जवाब ना दिया जाए और उनको उस पोजीशन तक ना पहुंचाया जाए कि अगली बार वो हमला करने से पहले डरे, इतना इंतकाम लेना जरूरी है। சிவப்பு வெள்ள நிற கொடிக்கான அர்த்தம் என்ன? ரெவெஞ்ச். நாங்க எங்களுடைய சுப்ரீம் லீடருடைய மரணத்திற்கான பதில் உங்களிடம் வாங்குவோம். அமெரிக்கா இஸ்ராயலிடமிருந்து அந்த பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது ரெவெஞ்ச் என்கிற அந்த வார்த்தை. ரெவெஞ்ச் கேட்டாலே உங்களிடம் ஒரு நெகட்டிவ் வைப் வரும். கிடையாது. ஒரு நபர் அத்துமீறி ஒரு கூட்டம் தவறான முறையில் ஒரு நபரை கொன்றால் அவர்களை சாதாரணமாக விடக்கூடாது, அவர்களுக்கு தக்க பதில் கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம். ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து இந்த கடைசி ஊர்வலம் தொடங்குகிறது. 9ஆம் தேதி வரை இந்த ஊர்வலம் நடக்க போகிறது ஈரான் முழுவதும். ஈரான் ஹுசைன் ஸ்கொயர் தெஹரான்ல இருக்கு. ஹுசைன் ஸ்கொயர்ல இருந்து தொடங்கிய இந்த கடைசி ஊர்வலம் தெஹரான் மற்றும் கோம் வரை போகுமா. ஜூலை 9ஆம் தேதி மஷாத், அயதுல்லா அலி கமீனியுடைய பூர்வீக இடம், பூர்வீக கிராமம். அந்த இடத்தில் தான் அவரை புதைக்க போறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 8வது ஷியா இமாம் ரெசாவுடைய சமாதியும் அங்க இருக்கிறது. மஷாத் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமே மார்டர், அதாவது வீர மரணத்திற்கான ஒரு இடம், வீரர்களுக்கான ஒரு இடம். இந்த சிட்டியுடைய பேரே மஷாத். हेड ऑफ स्टेट की शहादत होती है। अमेरिका और इजराइल ने 28 फरवरी को उनको शहीद किया और उसके बाद जो है एक दूसरी कंट्री जैसे इराक के अंदर उनका फ्यूनरल होगा, फ्यूनरल सेरेमनी। बगदाद, नजफ और करबला, ये 3 सिटीज़ रिलीजियस तौर पर बहुत इम्पोर्टेंट हैं और कहा जाता है कि आयतुल्लाह खामेनाई करबला जाने की तमन्ना रखते थे। 69 ईयर्स हो गए थे कि वो करबला नहीं गए थे। तो इसके लिए इराक की पब्लिक ने और इराक के पार्लियामेंटेरियंस ने रिक्वेस्ट की कि आयतुल्लाह खामेनाई का जनाजा जो है वो इराक भी लाया जाए और इराक के मोमिनीन जो चाहते थे कि उनको आखिरी अलविदा किया जाए। तो 9 जुलाई को मशहद में जो है फाइनल तदफीन होगी, जहां पर उनको दफन किया जाएगा। பிப்ரவரி 28ஆம் தேதி அயதுல்லா அலி கமீனி அவர்களை கொன்றதுக்கு பின்பு அமெரிக்கா மற்றும் ஈரான் எந்த அளவில் புரோபகண்டாக்களை பரப்பி வந்தார்களோ அந்த இடத்தில் ஈராக் எந்த அளவில் ஒரு எதிர் நாடாக எடுத்து காட்டினார்களோ இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா பக்தாத், நஃபஸ், கர்பலா வரை இந்த ஊர்வலம் போக இருக்கிறது. அயதுல்லா அலி கமீனியுடைய கடைசி ஆசை கடந்த 69 ஆண்டுகளாக அவர் கர்பலாக்கு செல்ல வேண்டிய. கர்பலா ஈராக்ல இருக்கிறது. ஈராக்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன்ஸ், ஈராக்ல இருக்கக்கூடிய மக்கள் அயதுல்லா அலி கமீனியுடைய அந்த கடைசி ஊர்வலம் எங்க நாட்டுக்கும் வர வேண்டும், நாங்களும் அவரை சி ஆஃப் செய்ய வேண்டும், அவருக்கு நாங்களும் வீர செல்யூட் அடிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை ஈராக் மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசையை நிறைவு செய்வதற்காக
இந்த வீரருடைய கடைசி ஊர்வலம் ஈராக்கும் போக இருக்கிறது. ஜூலை 9ஆம் தேதி. அதற்கு பின்பு பஷாதில் அவருடைய இறுதி சடங்கை சரிபார்ப்பார்கள், முடிப்பார்கள். எத்தனை நபர்கள் இந்த ஊர்வலத்தில் வந்தார்கள்? சில பேர் மில்லியன்ஸ் எழுதுகிறார்கள், சில பேர் லாக்ஸ் எழுதுகிறார்கள். எத்தனை பேர் வந்தால் என்ன? இதை நீங்க எண்ண முடியாத ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. இவர்களை எண்ணி அங்க வந்த நபர்களை நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம். அமெரிக்கா, இஸ்ராயல் கடந்த 4 மாதங்களாக எந்த ப்ரொபகண்டாவை, எந்த மிரட்டலை அவர்கள் எடுத்து வைத்தார்களோ இந்த காட்சியை மற்றும் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். அவருடைய ஃபேர்வெல் ஒட்டுமொத்த உலகத்தின் கன்னத்தில் ஒரு மிகப்பெரிய அறையாக இருக்கிறது. மார்ச் 2ஆம் தேதி சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டார் என்கிற அந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கும் போது உலகத்தின் மிகப்பெரிய தீவிரவாதி இறந்து போனார். ஈரானிய மக்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு சில நாட்களில் புதிய ரெஜிம் வரப்போகிறது என்கிற ஏராளமான கட்டுக்கதைகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து விட்டார். ஆனால் இன்னைக்கு 4 மாதங்களுக்கு பின்பு இந்த மக்கள் கூட்டத்தை நீங்க பாருங்க. அடுத்த நாளே இந்த ஊர்வலம் நடந்திருந்தால் மக்கள் எமோஷனலாக வந்து விட்டார்கள் என்று நீங்க கூறுவீர்கள். ஆனால் 4 மாதங்களுக்கு பின்பும் இந்த அளவில் மக்கள் வருகிறார்கள் என்றால் நீங்க பாருங்க. ஒட்டுமொத்த உலக மக்களை அமெரிக்கா ஈரானுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, யாரெல்லாம் ஈரானுடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறீர்களோ உங்கள் மீது சாங்ஷன்ஸ்கள் போடப்படும் என்று மிரட்டி வந்தது அமெரிக்கா. இன்னைக்கு இவருடைய கடைசி ஊர்வலத்தில் 1-2 கிடையாது, 5-10 கிடையாது, 70க்கும் மேற்பட்ட நாடுகள் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை, தன்னுடைய மிக முக்கியமான நபர்களை இந்த கடைசி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக அனுப்பியுள்ளார்கள். இது சாதாரணமான ஊர்வலம் கிடையாது, இது சாதாரணமான கடைசி இறுதி சடங்கு கிடையாது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மகா வீரனுடைய கடைசி ஊர்வலம். அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் தன்னுடைய மரணத்தை வைத்து, ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் அந்த பக்கம், ஜியோ பாலிடிக்ஸை வைத்து ஏராளமான சாங்ஷன்ஸ்களை விதிக்க பார்த்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அயத்துல்லா அலி கமேனியுடைய இந்த வீரமரணம் ஒட்டுமொத்த ஈரானையே ஒன்று திரட்டி விட்டது. இந்த காட்சியை நீங்க பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். தெஹ்ரானின் ரோடுகள் கால் வைக்க கூட இடம் கிடையாது, ஒரு கடல் போன்றுதான் தெரிகிறது இந்த காட்சி. அயத்துல்லா அலி கமேனி எங்களுக்கு எந்த அளவில் எங்களுடைய மனதில் இருக்கிறார், எந்த அளவில் அவரை நாங்கள் நேசிக்கிறோம் என்கிற இந்த விஷயத்தை, அவருக்கு ஃபைனல் செல்யூட் கொடுக்கணும் என்கிற விஷயத்தை அங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே ரோட்டில் இறங்கி அவருக்காக கதறி அழுத அந்த காட்சி, அமைதியாக நடந்து சென்ற அந்த காட்சி, கையில் அவருடைய போட்டோக்களை ஏந்தி நடந்து சென்ற அந்த காட்சி, இதை யாராலுமே மறக்க முடியாது. அமெரிக்காவாலேயோ அல்ல இஸ்ராயலாலேயோ ப்ரொபகண்டா வேணா பரப்ப முடியும், ஆனால் இவருடைய வீர மரணத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பிப்ரவரி 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஈரானின் ஒட்டுமொத்த லீடர்ஷிப்பையே இவர்கள் அளித்தார்கள். மார்ச் 13ஆம் தேதி இதே போன்ற கூட்டம் மீண்டும் ஒரு முறை களமிறங்கி எந்த ஈரானிய மக்களை இவர்கள் கோழையாக பார்த்தார்களோ அதே ஈரானிய மக்கள் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அயத்துல்லா அலி கமேனி அவருடன் இருந்த சுப்ரீம் கமாண்டர்ஸ் எல்லாருமே கொல்லப்பட்டதற்கு பின்பு அல் காட்ஸ் டே அன்று தெஹ்ரான் ஒட்டுமொத்த ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஈரானின் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் கலீபா, ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி, லாரிஜானி போன்ற பல்வேறு நபர்கள் மக்களுடன் மக்களாய் ஒன்றாக இணைந்து நடந்து செல்லும் போது ஒட்டுமொத்த ஈரானிய மக்கள் தன்னுடைய வீரத்தை எடுத்து காட்டினார்கள். வெறும் 13 நாட்கள் தான் இந்த அட்டாக் ஆகி முடிந்தது. அப்ப இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடைய போர் உச்சக்கட்டத்தில் இருந்தது. என்னுடைய உயிரை பணைய வைத்து மக்களுக்காக நாங்க நிற்கிறோம், மக்களுடன் நாங்க இருப்போம் என்கிற இந்த விஷயத்தை அந்த நாட்டு லீடர்ஸ் எடுத்து காட்டும் போது, இன்னைக்கு ஒரு நாட்டு தலைவரை காட்டுங்க, யாரை வேணாலும் நீங்க காட்டுங்கள், இந்த அளவில் தைரியமாக யாராவது வந்திருக்க முடியுமா என்று. இது மட்டுமல்ல, தெஹ்ரான் எந்த அளவில் இந்த ஒற்றுமை எடுத்து காட்டியதோ, ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் அவர் கொடுத்த ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்,
இந்த கூட்டத்தை பார்த்து. Today that we can finish everyone in one go. We will not do so because if we do that, no one will be left to talk with. டொனால்ட் ட்ரம்ப் உடைய திமிரு பேச்சு மீண்டும் ஒரு முறை வெளிவந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரே நொடியில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே ஒரே மிசைலை போட்டு என்னால் கொல்ல முடியும், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு ஆட்கள் மீதமாக இருக்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு ஆட்கள் மிஞ்ச மாட்டார்கள் என்கிற அந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கும் போது அவருடைய முகத்தில் மக்கள் கரியை பூசியிருக்கிறார்கள். எப்படி அதை நீங்க பாருங்கள். எத்தனை முறை ஈரானிய மக்கள் தன்னுடைய வீரத்தை எடுத்து காட்ட வேண்டும், எத்தனை முறை ஈரானிய மக்கள் தன்னுடைய வீரத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அக்டோபர் 2024 ஈரான் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய போர் வெடித்துக் கொண்டது. பங்கரில் சேஃபாக இருந்திருக்கலாம் அலி கமனி அவர்கள். அக்டோபர் 2024 வெள்ளிக்கிழமை அன்று அவர் நமாஸிற்கு போனார் தெஹ்ரானில். நமாஸிற்கு போனது மட்டுமல்ல, ஓபன்ல ஸ்பீச் கொடுத்தார், மேடையில் ஏறி பேசினார். மக்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய உரிமையை, தன்னுடைய சுதந்திரத்தை பற்றி எடுத்து காட்டினார். அப்ப எங்கிருந்து வேணாலும் மிசைல் வந்திருக்கலாம், பேஜர் வெடித்திருக்கலாம். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அங்க இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப்பை அவர்கள் கொன்றார்கள். நேதன்யாகு, இஸ்ரேல் போன்ற நபர்கள், அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் போன்ற நபர்களுக்கு இது எல்லாம் புரியாது. மில்லியன்ஸ் வந்தால் என்ன, ஜில்லியன்ஸ் வந்தால் என்ன, இந்த நபர்களுடைய கணக்கை உங்களால் எடுக்க முடியாது. அங்க வெயில், சரியான வெயில். இந்த வெயிலில் எத்தனை பேர் மயங்கி விழுவார்கள். அங்க ஒரு சிறிய ஸ்டாம்பேட் நடந்தால் கூட ஆயிரக்கணக்கான நபர்கள் கொல்லப்படுவார்கள். ஆனால் அங்க வந்த ஒவ்வொரு நபரும் தன்னுடைய பொறுப்பை சரியாக அந்த விஷயத்தை, இந்த இறுதி சடங்கில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, யாருமே தன்னுடைய எல்லையை மீறக்கூடாது என்கிற விஷயத்தை தலை குனிந்து கொண்டே அங்க இருக்கக்கூடிய மக்கள் நடந்து கொண்ட விதம். பிப்ரவரி 2026 28 அயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொன்றதுக்கு பின்பு வெட்கமே இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய அந்த வார்த்தைகளை நீங்க கேட்கணும். Formerly Supreme Leader Ayatollah Khamenei is dead. This wretched and vile man had the blood of hundreds and even thousands of Americans on his hands and was responsible for the slaughter of countless thousands of innocent people all across many countries. Last night, all over Iran, the voices of the Iranian people could be heard cheering and celebrating in the streets when his death was announced. டொனால்ட் ட்ரம்ப் கூறியது என்ன? அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்கர்களை கொன்ற ஒரு பாவி, ஒரு தீவிரவாதி இன்னைக்கு கொல்லப்பட்டு விட்டார். ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் ரெஜிம் மாறப்போகிறது என்று கூறினார். ஆனால் இந்த அனைத்துமே கடந்த 4 மாதத்திற்குள் திமிசமாகி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் பேசிய அந்த அனைத்து பொய்களுமே கட்டுக்கதை என்று வெளிவந்துவிட்டது. 70க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்க போயிருக்கிறார்கள். ஒரு தீவிரவாதிக்கு போவார்களா? ஒட்டுமொத்த மக்கள் கூட்டத்தை நீங்க பாருங்கள், தீவிரவாதிக்காக இப்படி வருவார்களா? டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய இறுதி சடங்குகள் இத்தனை பேர் வருவார்களா? இல்ல அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே இத்தனை நபர்கள் வந்திருக்கிறார்களா? நேதன்யாகு, இஸ்ரேல், ஒட்டுமொத்த இஸ்ரேல் ரோட்டில் வந்தால் கூட இந்த கூட்டத்தை அவர்களால் பார்க்க முடியாது. இதற்கு 10% கூட அவர்களை திரட்ட முடியாது. இந்த இடத்தில் ஆயத்கள், வேர்சஸ், அதாவது ஒவ்வொரு நாட்டுடைய பிரதிநிதிகள் வரும்போது அவர்கள் கிடைத்த அந்த மரியாதை, எந்த சவுதி அரேபியாவை ஈரானிற்கு எதிராக எடுத்து காட்டினார்களோ அந்த சவுதி அரேபியாவின் ரெப்ரசன்டேட்டிவ் கூட இந்த கடைசி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். பாகிஸ்தான் உட்பட, இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசாங்கமும் தன்னுடைய ரெப்ரசன்டேஷனை இங்கே அனுப்பியுள்ளது. இன்னைக்கு நேதன்யாகுடைய நிலை என்ன? நேதன்யாகுடன் யார் நிற்கிறார்? அமெரிக்கா, இந்தியா, இதை தாண்டி வேற யாருமே கிடையாது. இந்தியா எந்த அளவில் தன்னுடைய ஃபாரின் பாலிசியில் ஃபெயில் ஆகி இருக்கிறது என்று பாருங்கள். எந்த ஈரான் இந்தியாவிற்காக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒன்றாக நின்றதோ, அந்த நட்பை எடுத்து காட்டியதோ, அந்த நாட்டை நாம் உதறி தள்ளிவிட்டோம் நரேந்திர மோடியின் கேவலமான அரசியலுக்காக. ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர்
அவர் கூறிய அந்த வார்த்தைகளை நீங்க கேட்க வேண்டும். அங்க வந்த ஒவ்வொரு நபருக்குமே குரான்ல இருந்து ஆயத்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆயத் அந்த வீர மரணத்திற்காக. இதே போன்று சவுதி அரேபியாவுடைய டெலிகேஷன் அங்க நடந்து வரும்போது தெஹரான் கிராண்ட் மசல்லா, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? தெஹரான் எந்த விஷயத்தை எடுத்து வைத்தது? பேட்டில் ஆஃப் பத்ர், சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர். ஒரு சிறிய படை ஒரு மிகப்பெரிய படையை எப்படி தோற்கடித்தார்கள் என்கிற அந்த விஷயம். இங்கேயும் ஈரான் போன்ற ஒரு சிறிய படை, அமெரிக்கா இந்த பக்கம், இஸ்ரேல், இது போன்ற பல்வேறு நபர்களை தனியாக அவர்கள் எப்படி போராடி வென்றார்கள் என்கிற விஷயம் மட்டுமல்ல, சவுதி அரேபியாவிற்கு ஈரான் தன்னுடைய நட்பை ஞாபகப்படுத்தும்படி இந்த ஆயத்கள் எடுத்து வைக்கப்பட்டது. இதே போன்று ஒவ்வொரு அமைப்புக்கும், ஹமாஸ், பாலஸ்தீனின் இஸ்லாமிக் ஜிஹாத், ஹூத்தீஸ், ஆப்கானிஸ்தானின் தாலிபான், ஹஷ் அல் ஷபி வரும்போது, ஹமாஸ் வரும்போது, அனைவருக்குமே ஒவ்வொரு வேர்சஸ், ஒவ்வொரு ஆயத்கள் எடுத்து வைத்தார்கள். இந்த அனைத்து ஆயத்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை வீரமரணம். தன்னுடைய கமிட்மெண்ட், தன்னுடைய மனிதராக வாழக்கூடிய அந்த கமிட்மெண்ட், அதற்காக தான் இந்த கூட்டம் வந்திருக்கிறது. அயத்துல்லா அலி கமேனியுடைய இந்த கடைசி ஊர்வலத்திற்கான ஒரு சிறிய பகுதியை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். 9ஆம் தேதி வரை இந்த கடைசி ஊர்வலம் ஒட்டுமொத்த ஈரான்ல இருந்து தொடங்கி ஈராக் வரை போக இருக்கிறது. மறுபடியும் ஈரான் வந்து அவருடைய கடைசி ஊர்வலம் அங்கு நடக்க போகிறது, கடைசி இறுதி சடங்கு நடக்க போகிறது. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவுடன் அடுத்து உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.